என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானா இட்லி ஊற்றணும்ல, அதுக்காக மாவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டெய்லி மை ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் இன்றைக்கி என்ன மெனுனா, இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். தக்காளி சட்னி ரெடி பண்ணிவிட்டு இதை வதக்கிட்டு ஆறவும் அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு மதியம் என்னது பாப்பா நம்ம வீட்டில்? வெஜிடபிள் பிரியாணி. சத்தமாக தான் சொன்னேன், வெஜிடபிள் பிரியாணி. ஸோ ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, இன்னைக்கு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். தம்பி என்ன பண்ணுறியான்னு பாரு. ரொம்ப க்ளோஸ் காட்டாத. மாதுரியன் என்ன பண்ணுறீங்க? விளாண்டுக்கிட்டு இருக்கியா? எவ்வளோ ஸ்பீடாக சொல்லுவாங்க. உனக்கு இட்லி வேண்டாம் இல்லையா? இன்னைக்கு இட்லி சாப்பிட மாட்டீங்கல்ல? அது யார் எடுத்து வச்சிருக்கா? குலாப் ஜாமுனு. அது குலாப் ஜாமுனா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணணும் நான் கேட்குற கேள்விக்கு, ஓகேவா? எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து கடையில் மாவு வாங்க மாட்டோம். ஏன்னா என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. மாவு வந்து சில டைம் புளிக்கும், சில டைம் புளிக்காது. அதனால் அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. யார் யாரெல்லாம் வீட்டில் மாவு அரைச்சி இட்லி தோசை சுடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன தனஸ்ரீ திரு 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 திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா என் மாவா? நான் பேசுகிறேன்னு பார்த்துக்கிட்டு அப்படி தானே? அப்படி தானே தம்பி? என்ன பண்ணுறீங்க? விளாடுறீங்களா? அச்சோ, என்ன சாமி கீழே விழுந்துருச்சு? டெய்லி இப்படி என்னமா ஒன்று கண்டுபிடிச்சி இப்படியே விளையாடுறது என்ன? நீ என்ன பண்ணுறப்பல? வீடு கட்டிகிட்டு இருக்கியா? ஒன்றை மாதிரி உலகத்தில் யாரும் வீடு கட்ட முடியாது, தெரியுமா? இது என்னது? நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கெலாம் வந்து இந்த சைடு இல்லைன்னா அந்த சைடு கதவு இருக்கும், என்ன சொல்லுது, வாசல் இருக்கும். சரி, மாற்றி சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் 4 சைடு அடைச்சி வச்சிட்டா. ஏம்பல அப்படின்னு கேட்டால், இதில் இருந்து ஏறி போகணுமா, உள்ளே ஏறி போய் குதிக்கணுமா. அப்போ மழை பெஞ்சா என்ன செய்யறதுனா, மழை பெய்யாது, வெயில் அடிக்கலாம். மழை பாருங்கள், உள்ள எல்லாம் இருக்குது. பொம்மைக்கு மெத்த வேறையா பாப்பா? டேங்கு எப்படி இவ்வளோ உனக்கு தான் மூளை வேலை செய்யுது? ஏன் பாப்பா பதில் சொல்லு. வெக்க அது ஒன்று கத்திக்கிட்டு கிடக்கு. சரி வாங்க இட்லி சாப்பிடுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இது இருக்கு, சேலஞ்ச் வீடியோ, ஓகேவா? ஏன் தம்பி இட்லி சாப்பிட்ணும்? யார் அதிகமாக சாப்பிட்றீங்களோ பயந்துட்டு என்னம்மா, யார் அதிகமாக இட்லி சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு அம்மா 5 ரூபா தரேன். 2 ரூபா வேண்டாம், 5 ரூபா. சம்மதமா?
2 பேரும் சமமாலாம் சாப்பிடக்கூடாது. 5 சாப்பிடணுமா? 5 இட்லி சாப்பிடணுமா? யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 5 ரூபா. ஓகே டன்னா? தொங்காத குரங்கு குட்டி மாதிரி. உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகே. ஏன் பயந்துட்டியா? உன்னால் சாப்பிட முடியுமா? பாரு, உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி உனக்கு பிடிச்சதாக வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் இட்லி, தக்காளி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி. எங்கள் வீட்டில் ஏன் இவ்வளோண்டு இட்லிக்கு இவ்வளோ சட்னி இருக்குதுன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இட்லியை தொட்டு சாப்பிடணும். இவங்க ஊற்றி குடிப்பாங்க. அவங்க அப்படித்தான். கடைசி ஃபைனலாக சேலஞ்ச் வீடியோவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த தட்டில் வச்சு சாப்பிட்றாங்களாம். இந்த தட்டு அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க அப்பா சூடாக இருந்தால் அதில் வச்சு சாப்பிடக்கூடாது, பிளாஸ்டிக் தட்டிங்களா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி ஆறி போனதுனால இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. ஒரு நிமிஷம், சேலஞ்சுக்கு நானாக எடுத்து வைக்கணும். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான்னு பார்ப்போம். மெதுவாலாம் இல்லை, டக்கு டக்குன்னு சாப்பிட்ணும். நீ அவ தட்டை பார்க்கக்கூடாது தம்பி. ஓ தட்டை பார்த்து தான் நீ சாப்பிடணும், சரியா? யார் தான் ஜெயிக்க போகிறானே தெரியலையே. விறுவிறுட்டு சாப்பிடணும் பாப்பா. ஓகே, இட்லி எடுத்து வச்சுக்கோ டக்கு டக்குனே. ஒன்று சாப்பிட்டு வாங்கிக்கோ. சீக்கிரம். என்னடா இது விறுவிறுன்னு போக மாட்டேங்குது. என்ன ஆச்சு? நீ 3 தான் வச்சுருக்க. எடுத்து வச்சிட்டியோ? சரி, 2 பேரும் சமமாக தான் போகிறீங்க. சமமாக போனீங்கன்னா பைசா கிடையாது. சேலஞ்ச் வீடியோ என்னன்னு என்ன வருஷா போகிறாங்கன்னு. என்னாச்சுமா? ஓ வசதி, ஓ உடம்புக்கெல்லாம் நீ 4 தின்னது பெரிய விஷயந்தே. வேணுமா? போதுமா? ஃபைனலா முடிச்சுக்கிறியா? டன். ஓகே, வின்னர் யாரு? தனஸ்ரீ. வெரி குட். உங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் நாங்கள் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோம்? வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அது கேன்சல் ஆகி மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி. இது எப்படின்னா, எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போனாங்களா, ஸோ அதில் அங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க. வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி கேன்சல். சாப்பாடு இதை பற்றி நீங்கள் என்ன பிளான் நினைக்கிறீங்க? வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி கேன்சல் ஆகிட்டே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
ஆ உனிதான் பாப்பா பதில். ரைட்டு, வெஜிடபிள் பிரியாணி கேன்சல். அதனால் குக்கரில் சாப்பாடு, மட்டன் குருமா, மட்டன் குழம்பு இன்றைக்கி தான் வச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து மட்டன் சாப்பிட போகிறோம். நாங்கள் எப்படின்னா நாங்கள் வீட்டில் எடுக்கலை, எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிருந்தாங்களா, ஸோ அங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வேலை முடிஞ்சது. சாப்பாடு மட்டும்தான், சாப்பாடும் ரெடி ஆகிருச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டு மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியுதா 1:05 சாப்பிடணும். சாப்பிட்டு வேலையை முடிக்க வேண்டியதான். மாது இங்கே வா. இன்னைக்கு நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி கேன்சல் ஆகிட்டு, அதுக்கு பதிலாக கறி குழம்பு. ஓகேவா? கறி குழம்பு சாப்பிட மாட்டியா? நில்லு ஒரு இடத்துல சுத்தாத. உனக்கு பிடிக்காது இல்லைம்மா? ஓட்டப்பல்ல பல்லு விழுந்திருக்கேன், எங்கனுக்குள்ள வச்சு கடிச்சு சாப்பிடுவ? உங்களுக்கு ஃபீலிங் வாயிச்சு குடிக்காத, சப்புன்னு அரைஞ்சி போடுவேன். அப்படி தான் உள்ளே போட்டுருங்க. இழிச்சு வாய் நான் கழுவி வைக்கணும். சௌரியத்துக்கு கப்பு கிளாஸு எல்லாம் தூக்கிட்டு அலைவா. இப்போ தண்ணி திறந்துக்கலாடுறது. தண்ணி இல்லைன்னா அப்புறம் உன்னை ஆட்டி நொறுக்கிடுவேன் பேர். இந்த குத்தான் டெய்லி நடக்கும். இதுதான் எங்கள் டெய்லி ரொட்டீன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பாப்பா? சாப்பிட்டு பப்பரப்பான்னு தூங்கிடுவோமா? நானும் நல்லா தான் தூங்குவேன். பப்பரப்பான்னு நான் தூங்குவேன். தூங்காமல் என்ன செய்வேன்? எப்படி சொல்கிறா பாருங்க. அப்பா வேலைக்கு போய்ட்டு வந்திருக்காங்க, தூங்க தானே செய்வாங்க. குழம்பு என்னத்தை திறந்து பார்த்துட்டு இருக்கப்ல? சாப்பாடுக்கு வா. காலையில் சேலஞ்ச் வீடியோவில் ஜெயிச்சியிலே 5 ரூபாயா? உங்களை சாப்பிட வைக்கிறக்கா வேண்டியதான் நான் அப்படி சொன்னேன். சாப்பிட்டீங்க தந்துடுவோம். அப்பாட்ட 5 ரூபா வாங்கி தரேல. வீடியோ காட்டிட்டு சேலஞ்ச் வீடியோவில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனஸ்ரீ ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கி தரேன். ஓகேவா? டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அவ்வளோ மணி 1 ஆகிட்டா, சாப்பிட்டு தூங்குவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று வீட்டில் என்னத்தினாலும் ஒன்று நொண்டிக்கிட்டு அவ்வளோதான். ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி போல் காஃபி குடிச்சிட்டு அவ்வளோதான். எங்கள் ரொட்டீன் இவ்வளோ தான் முடிஞ்சது. என்ன பண்ணுவோம்? தாய விளையாடவா? இந்த ஒரு 2 செகண்டில் பாருங்க. இட்லி சாப்பிட்டுட்டு போய் பின்னாடி போய் என்னம்மா பண்ண? பிளேட் வச்சு கையை எடுத்தாச்சு. அவனால் முடிஞ்ச எல்லா வேலையும் பார்ப்பையான். அப்படி தானே? பாருங்க, காதுக்குள்ளே பஞ்சு ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டேன். தாய விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பார்ப்போம். பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லுமா அது எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சத்தமாக சொல்லு. ஓகே பாய். ஓகே, நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான் நாங்கள் டெய்லி பண்ணுறது, அட்டகாசம் எல்லாமே பண்ணுறதெல்லாம் இவ்வளோதான். நாங்கள் வந்து வேறு என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஹோம்ஒர்க் இருந்தால் ஹோம்ஒர்க் செய்வாங்க. அவ்வளோதான். எங்கள் டெய்லி ரொட்டீனே இவ்வளோ தான். என்ன பாப்பா? அவ்வளோதான். உங்கள் கருத்து ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே பாய். பாய் சொல்லிடு.